ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல இருந்து கீதா. அடுத்து நம்ம பார்க்க போறது மீனராசி தான். இந்த மீனராசினா எதிரியை வெல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்திருக்காரு, ஜென்ம சனி பகவான். இது ஏழரை சனி அப்படின்னு சொல்லி விரயத்தை நமக்கு கொண்டு போனோம். பயப்படாங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு கம்பல்சரி ஒரு உத்தியோகம், ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதை உயர்த்துவார். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் தான், என்னது? கன்னி ராசியிலையும் மார்கழி மாசத்துல கிரகம் இருந்தா நமக்கு அது அதிர்ஷ்டமா மாறும். அப்போ புரட்டாசி மாசத்துல மார்கழி மாசத்துல பிறந்து நீங்க மீன ராசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் சிறப்பு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல யோகங்கள். ஒரு வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க, அது திடீர்னு 2 வீடா மாறும். அந்த வீடுமே எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா கார்னரா இருக்கணும், சரிங்களா? அந்த கார்னரா மேற்கு பார்த்த மனை அல்லது மேற்கு பார்த்த வாசல், தெற்கு பார்த்த வாசல், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. ரெண்டாவது, யாராவது ஒரு சிலர் அரசுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது வெளியூர் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அதுவும் கிடைக்கக்கூடிய ஆண்டுகள் இந்த ஆண்டு. இதை நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. ஏன்னா மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு லக்னகோரம் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நாங்க குலதெய்வம் கும்பிட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, அது குலதெய்வமே தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வழிபாடு பண்ண உங்களுக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியக்கூடிய வருஷம் தான் இந்த 2026.